ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஸ்டார்ட் மை பிஸ்னஸ் யூஸிங் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படி என்னுடைய பிஸ்னஸை மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது, அல்லது நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிஸ்னஸை எப்படி மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் இனிஷியலாக இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட நீச்சை சூஸ் பண்ணிக்கோங்க. நீச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த கேட்டகரி. இப்போ நான் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுறது, அல்லது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி கேஎஃப்சி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி, அல்லது ஒரு ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணுறது, லைக் வாட் எவர் நீங்கள் என்ன உங்களோட நீச்சோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்க்கு இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட் யூ நீட் டு கிரியேட் த வெப்சைட். ஓகேங்களா? ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி மொபைல் ஆப் நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணிக்கணும். பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சோசியல் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் எந்த பிஸ்னஸ்க்கு வேணாலும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜெராக்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு வெப்சைட்டு வச்சு நான் நிறையா இம்ப்ரூவ் பண்ணுவேனா அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோவா பிஸ்னஸ் எவ்வளோ வராது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஜெராக்ஸ் ஷாப்புக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இங்கே நீட் இருக்காது. இதே சேம் லைக் மொபைல் ஆப்பும் உங்களுக்கு தேவைப்படாது. பட் நீங்கள் ஒரு சோசியல் அக்கௌண்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். லைக் இப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஜெராக்ஸ் ஷாப் இருக்குது, இந்த ஆஃபர் அந்த மாதிரி நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கலாம். அல்லது அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ஃபன்னியாக வீடியோ போட்டு உங்களோட கடையை ப்ரமோட் பண்ணலாம். லைக் நீங்கள் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். கரெக்டுங்களா? பட் ஆனால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இது நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ண உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மொபைல் ஆப்பும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இட்ஸ் அ வெரி சிமிலர் கான்செப்ட் தான். ஓகேங்களா? பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் வேறு. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் நிறையா ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்களே நிறையா வெப்சைட்ஸ் போகும்போது பார்த்துருப்பீங்க, நியூஸ் லெட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு 5% ஆஃபர் தரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கெட் அ கோட் ஃபார்ம், அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட கொட்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த கொட்டேஷன் வேணும்னு கொடுக்கும்போது ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ஃபில் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி கான்டாக்டஸ் ஃபார்ம்லையும் வரும். அதுக்கப்புறம் கேட்டட் கண்டென்ட் ஃபார்ம். கேட்டட் கண்டென்ட் ஃபார்ம்னால், இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் சர்ச் பண்ணுற அந்த அந்த கொரிக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுத்து உங்கள்கிட்ட இமெயில் ஐடியை வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் இமெயில் ஐடிஸை கலெக்ட் பண்ணிடுங்க. உங்களோட வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, எஸ்இஓ ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட கூகுள் ரேங்கிங்கில் உங்களோட வெப்சைட் வந்துருச்சு, அதில் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டேன், உங்களோட கஸ்டமர் ஆகிட்டேன் இப்போ நான். ஓகேங்களா? அதாவது என்னோடய மெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்குது. நான் விருப்பப்பட்டு உங்களோட பிஸ்னஸ் எனக்கு விருப்பப்பட்டு நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட லிஸ்ட்டில் வந்துட்டேன். கரெக்டுங்களா? அதுக்கடுத்து உங்களோட வெப்சைட்லேயே சாட் பாட்டு ஏஐயில் இருக்கும். லைக் இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க சில கொரீஸ் இருக்கும், அதை கொஸ்டின்ஸ் ஃபேக்யூலாம் இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த சாட்பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ரிப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஏஐனால் ரிப்ளை பண்ண முடியல, அவங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு அனதர் பர்சனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்டஸ் பேஜில் கண்டிப்பாக உங்களுடைய மேப் லொக்கேஷன் இருக்கணும், கம்பெனியோடைய மேப் லொக்கேஷன் இருக்கணும், உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன்.
அதுக்கடுத்து உங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீஸையோ நீங்கள் வெப்சைட்லேயோ அல்லது சோஷியல் மீடியாலேயோ ஆப்லேயோ எதில் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ பிரச்சனை இல்லை. பட் உங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். லைக் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு நான் ஒரு அதாவது கரெக்டான ஆடியன்ஸுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ப்ராடக்டை நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல சேல் நடக்கும். அதுதான் மார்க்கெட்டிங். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன் கூகுளில். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு போட்டோன்னே எனக்கு யூடெமி சஜஸ்ட் பண்ணுது, அல்லது குவி, லைக் லாட் ஆஃப் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு என்னோட குறிக்கு அந்த ரெலவெண்ட்டான வெப்சைட்ஸை வந்து மட்டும் எனக்கு ஷோ பண்ணுது. ஸோ கரெக்டான ஆடியன்ஸுக்கு கரெக்டான ப்ராடக்டை கரெக்டான டைமில் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே வந்து மார்க்கெட்டிங். ஸோ உங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். லைக் அந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு கரெக்டான ஆடியன்ஸ் உங்களுக்கு வருவாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம வந்து நீச் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அப்போம்போதே வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். லைக் இப்போ வந்துட்டு இப்போ நான் ஜெராக்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சரௌண்டிங்கில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் யாராவது ட்ராவலிங்கில் அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்க, அல்லது இன்டர்நெட் யூஸ் பண்ண. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் கோர்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு சேம் லைக் அதே மாதிரி தான் அந்த சரௌண்டிங்கில் உள்ள கஸ்டமர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரெலவெண்ட்டில் இப்போ ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே உள்ளவங்களுக்கு வந்து ஜிம் வச்சு கொடுக்குறேன். அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே ஜிம்மு வைக்க சொல்லி கேட்டாங்கனாலும் நான் வைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கஸ்டமரே வந்து B2B தான். அதாவது அவங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், நானும் ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மேன். இதே வந்துட்டு நான் ஒரு ஜிம் வச்சுருக்கேன், அந்த ஜிம்மில் வந்து ஃபீஸ் கட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னோடய கஸ்டமரு. ஸோ வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர், அதான் வந்து B2C. ஸோ உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார்? இப்போ நான் தமிழ்நாடு மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க. அதுலேயும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் ஜிம் வைக்க போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க, யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள யாருனாலும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க, ஒரு 14லேருந்து 50 ஏஜ் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க ஜிம் வருவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த கேட்டகரி தான் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி, மேல் ஆர் ஃபீமேல், எந்த லொக்கேஷன், இதெல்லாம் தான் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். உங்களுடைய நீச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சேனல்ஸை வந்து சூஸ் பண்ணணும். சேனல்ஸுங்கிறது இங்கே ஒன்றும் இல்லை, இமெயில், எஸ்எம்எஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன், மொபைல் ஆப், சோஷியல் மீடியா, SEM, PPC ஆட்ஸ், இதெல்லாம் வந்து சேனல்ஸ். ஸோ சேனல்ஸுங்கிறது இப்போ நான் வந்து எந்தெந்த மீடியம் மூலமாக என்னுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சேனல்ஸ். ஸோ நீங்கள் எப்போவுமே இனிஷியலாக ஆரம்பிக்கும்போது வெப்சைட் ஆரம்பிப்பீங்க, அதுவுமே ஒரு சேனல். அதுக்கடுத்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுவீங்க, அல்லது மொபைல் ஆப்பு, PPC ஆட்ஸ், SEM, இது எல்லாம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே இனிஷியலாகவே பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் இந்த இமெயிலும், புஷ் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ்ஸு, இது எல்லாம் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்ததுக்கப்புறம், இப்போ வந்து ஒரு 50 பேர் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 50 இமெயிலுக்கு நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அந்த ஃபார்மில் ஒரு 50 பேர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த 50 பேருக்கு நீங்கள் எஸ்எம்எஸில் ப்ரொமோட் பண்ணலாம். அதுக்கடுத்து வெப்சைட்டில் அதிக ஒரு 50 பேருக்கு மேலே குக்கீஸில் ஸ்டோர் ஆகி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணலாம். உங்களோட அந்த க்ரோம் ப்ரௌசரில் உங்களுக்கு நீங்களே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, க்ரோம் யூஸ் பண்ண இல்லை, நீங்கள் குக்கீஸ் சேவ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த வெப்சைட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக, அல்லது வெப்சைட்டே நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் குக்கீஸில் இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில். இது வந்து உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் இதை உங்களால் அதோட இனிஷியல் ஸ்டெப்பு பண்ணிடுவீங்க. பட் வெப்சைட்டில் ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகி ஃபார்ம் ஃபில் பண்ணி, அதே மாதிரி
சோஷியல் மீடியாஸ்லையும் எங்கேஜ் ஆகி அந்த ஆடியன்ஸ் வந்து இப்போ ஒரு ஆட் ஒன்று போட்டிருக்கீங்க ஃபேஸ்புக்கில் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு பில்ட் ஆவாங்க. அந்த ஆடியன்ஸை நீங்கள் எப்படி கஸ்டமராக மாற்றுறீங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இமெயில், எஸ்எம்எஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து மொபைல் ஆப் சேம் கான்செப்ட், அது எல்லாமே இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்சிஎம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இது ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எஸ்சிஎம்ங்கிறது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் கூகுளுக்கோ அல்லது என்ன சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணியோ நீங்கள் பிட் பண்ணி உங்களோட வெப்சைட்டை வந்து டாப் ரேங்கிங்க்கு கொண்டு வரலாம். பட் ஒரு கிளிக் பண்ணி அந்த உங்களோட வெப்சைட்டை பார்க்குறதுக்கு கூகுளுக்கு நீங்கள் சம் அமௌண்ட் பே பண்ணணும். நீங்கள் வந்து பிட் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு கீவேர்ட் இருக்குது அப்படின்னா இந்த கீவேர்டுக்கு என்னோடய வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சம் அமௌண்ட் வந்து பிட் பண்ணுவீங்க. இன்னும் 2 பேர் வெப்சைட்டில் உள்ளவங்க இல்லை அந்த கீவேர்டுக்கு நான் இவ்வளோ டாலர் தரேன், $7 தரேன், நான் $5 தரேன், $3 தரேன், அந்த மாதிரி பிட் பண்ணுவாங்க. ஸோ எந்த வெப்சைட்டோடைய எஸ்இஓ, ஆடியன்ஸ் வைஸு, அந்த கண்டென்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்காக இருக்காங்க, எல்லாத்த பேஸ் பண்ணியும் உங்களோட வெப்சைட் வந்து ரேங்கிங்கில் வரும். ஸோ இதுக்கு வந்து எஸ்சிஎம்க்கு பே பண்ணணும் உங்களோட வெப்சைட் ரேங்கிங்க்கு, அவ்வளோதான். அதுக்கடுத்து பிபிசி ஆட்ஸுங்கிறது பேனர் ஆட்ஸு. உங்களோட வெப்சைட்லையும் போஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது வேற ஒரு வெப்சைட்லையும் கொடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பிபிசி ஆட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சேனலை சூஸ் பண்ணியாச்சு, நீச் சூஸ் பண்ணியாச்சு, டார்கெட் ஆடியன்ஸையும் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்னா, டார்கெட் ஆடியன்ஸில் எந்தெந்த டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது எனக்கு B2B மட்டுமா, அல்லது B2Cமா, அல்லது B2C மட்டுமா, அந்த மாதிரி என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எந்த கேட்டகரி பீப்புள்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சூஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்து நீங்கள் இந்த சேனல்ஸ் நம்ம மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் இமெயில் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் இருக்குது, நான் ஃபார்ம் வச்சுருக்கேன், அதில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய டேட்டா பேஸில் ஆட் ஆகிட்டாங்க. பட் வந்து நான் எந்த தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணி அந்த மெயில் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறது, சிஆர்எம் வந்து இப்போ தேவைப்படுது அப்படின்னா சிஆர்எம்மும் நான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சிஆர்எம் இமெயில் கான்செப்டை வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். ஸோ செப்பரேட்டாக நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்எம்எஸ்க்கு என்ன டூலு, புஷ் நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன டூலு, அந்த மாதிரி இந்த இதுக்குள்ள டூல்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செப்பரேட்டாக வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் அதை பார்த்தேன்னா கொஞ்சம் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்னால் ஒரு 4 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இதில் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.